இப்போ திடீர்னு பராசக்தி என்னுடைய கதைன்னு அவர் வராரு. இங்கே பல பேர் நம்ம பார்த்துருக்கோம், எந்த படம் வந்தாலும் அது ஏன் கதைன்னு சொல்லிட்டு திரிவாங்க. கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டே மண்டையில் குட்டி ஓடி போகணும் விரட்டி விட்ரும். ஸோ இதெல்லாம் அந்த ஃபேக்கான கும்பல் ஒன்று இருக்குது. ஓகே, இவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. இவர் வந்து ஒரு டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு, நிறைய இயக்குநர்கள்ட்ட ஒர்க் பண்ணவர். இவர் பேசிக்கலாகவே ஒரு எத்திக்ஸ் உள்ள ஒருத்தர். இவருடைய கதைகளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நல்ல வேலையாக எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. முன்னாடியே பண்ணியிருக்காரு. ஆமாம், அதனால் அவர் ரைட் ராயலாக ஃபைட் பண்ணுறாரு. இது என் கதை அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான எவிடன்ஸை கொண்டு போய் கோர்ட்டில் போடுறாரு. ஸோ அதனால் இவரை வந்து என்னமோ அவர் சொல்கிறாரு, இதில் உண்மை இருக்குங்கிற மாதிரி தான் இண்டஸ்ட்ரி பார்க்குது. இப்போ நீதிமன்றமும் இவர் கொடுத்த அந்த கடிதத்தின் அந்த மனுவை எடுத்துக்கிட்டு எழுத்தாளர் சங்கத்துக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. இதில் இருக்கிற உண்மை தன்மையை பரிசீலிங்க, சுதா கோங்கரா ஸ்கிரிப்டை வாங்கி இவருடைய ஸ்கிரிப்டோட ஒப்பிட்டு ரெண்டும் ஒன்று தானா அப்படிங்கிறத 2ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க.